சோனாப்பூர். நீங்க பார்க்கலாம் அந்த ஏரியாவ. அடே அப்பா! பழைய நான் கேம்ப்ல தங்கியிருந்த ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இந்த லெவல்லாம் இல்ல. இது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அங்க பாருங்க. ஒரு ரூம்லயே 15, 20 பேர் தங்கியிருப்பாங்க போல இருக்கு. கொடியில எனக்கு நாண்டு காயுது. வெயில் பயங்கர சூடு. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். சோனாப்பூர் இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு நாளைக்கு கேம்ப போய் ரவுண்ட் அடிக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் தெரியும் என்ன நிலைமையில இருக்குங்கிறது. லேபர் கேம்ப் எல்லாமே. நீங்க ம தனிமையா பில்டிங்கில, ஃப்ளாட்ல தங்கியிருக்கிறவங்களுக்கு இத பத்தி ஒரு அருமையும் தெரியாது. உள்ளால போய் பாருங்க. பார்த்தேன்டாக்கா அவங்களோட நிலைமைகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது யாரும் சமைக்க வர முடியாது போல இருக்கு. அப்படிதான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. செம வெயில் ஆனா நேத்து. கிட்டத்தட்ட 47 டிகிரி அடிச்சுச்சு. ஆனால் பறக்க போயிட்டு வந்தேன். ஒரு டெலிவரி விஷயமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதுதாங்க சோலாப்பூர், துபாய். ஒரு பக்கம் அடுக்குமாடியா இருந்தாக்கா, அடுத்த பக்கம் இதான். ஓகே. பாய்.